அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 2. வருத்தத்தில் ஒரு பெண். சோ, இதுதான் திட்டம் என்றான் ஆண்டனி தனது கோப்பையை முடித்து டேபிளில் வைத்தபடி. எந்த கப்பல்ல பிரயாணம்? கிரானார்த் மாளிகை. உங்க பேர்ல தான் பிரயாணம் முன்பதிவாகியிருக்கணும். ரைட். ஆக நான் ஜேம்ஸ் மெத்ராத்தாக பிரயாணம் பண்ணணும். இதில் நாம் பாஸ்போர்ட் பிரச்சனை பற்றி சிந்திக்கவே இல்லை. பாதகமல்ல, நீயும் நானும் ரெட்டை பிறவி போல ஒரே மாதிரியானவங்க கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் நடை உடை பாவனையில் நாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். உயரம் 6 அடி, கேசம் பிரவுன், கண்கள் நீலம், நாசி கூரானது, முகவாய் சாதாரணம். இத்தனை வர்ணிப்பு இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே என் வேலைக்கு பல விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருந்த போதிலும் என்னோட அட்டகாசமான அழகு தோற்றத்துக்காகவும் நல் நடத்தையாலும் தான் எனக்கு முதலிடம் தந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜிம்மி முறைத்தார். உன் நல் நடத்தையத்தான் நான் இன்னைக்கு காலையிலே பார்த்தேனே. யூ டெவில்! ஆண்டனி எழுந்து கொண்டார். அறையின் மேலும் கீழுமாய் நடக்கலானார். அவரது புருவங்கள் சுருக்கம் கண்டிருந்தன. அவர் மேற்கொண்டு பேச சில நிமிடங்கள் ஆயின. ஜிம்மி என இறுதியில் அழைத்தார். கவுண்ட் ஸ்டைல் பீச் காலமானது பாரிஸில். ஆனால் அந்த கையெழுத்து பிரதியை பாரிஸிலிருந்து லண்டனுக்கு எதுக்காக ஆப்பிரிக்கா வழியாக அனுப்பியிருக்கணும்? ஏதும் பிடிப்பின்றி தலையை மறுத்து அசைத்தார் ஜிம்மி. ஐ டோன்ட் நோ. அதை அழகான ஒரு சின்ன பார்சலாக பண்ணி தபால்லையே அனுப்பியிருக்கலாமே. அனுப்பியிருக்கலாம் தான். இந்த ராஜாக்களும் ராணிக்களும் அரசாங்க அதிகாரிகளும் சின்னதாக நேரடியாக பண்ணக்கூடிய தபால் வேலைகளை எல்லாம் ஒரு பெரிய திருவிழா போல் சடங்கெடுத்து பண்ணுவானுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். தூதுவன் என்பவன் இதுக்குத்தானே. ஒருத்தன்கிட்ட பத்திரமா கொண்டு போகணும்னு என்னும் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு பக்க கடுதாசியை அனுப்புவானுங்க. அது நடுவழியே வேற ஒரு ஒற்றன் கைக்கு மாற்றப்படும். முதலாமாதவன் யாராவது பின்தொடர்ந்திருந்தா அவன் ஏமாந்து போக, இரண்டாவதா கைமாறிய இந்த ஒற்றன் அந்த ஒற்றை தாளை தூக்கிக்கிட்டு பதுங்கி பதுங்கி வேற போவான். சக்! ஜிம்மி கொட்டாவி விட்டார். அரசாங்க உண்மைகளை சொல்வது உங்களுக்கு ருசிகரமா இல்லை போல. அப்ப கவுண்ட் விஷயத்தையே தொடருவோம். பிரான்சிலிருந்து ஆப்பிரிக்கா வழியா இங்கிலாந்து, இதை ஒரு அரசாங்க பட்டுவாடாவா எடுத்துக்கிட்டா கூட சாத்தியப்படாத ஒன்னாதான் தோணுது. இன்னொரு விஷயம், அப்படி அவர் நிச்சயமா உங்களுக்கு 1000 பவுண்டுகளை விட்டு வைக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு அழகா அவரோட உயிர்லேயே ஓரிடம் தந்திருக்கலாமே. கவுண்ட் ஸ்டைல் பீச் ஒரு குழப்பவாதியா இருக்கணும். அப்படியா நீ நினைக்கிற? ஆண்டனி சின்னதாய் முகத்தை சுளித்து விட்டு பட்டென்று கேட்டார். அதுல இருந்த சங்கதிகளை நீங்க படிச்சீங்களா? எதை படிச்சிருக்கணும்? அந்த கையெழுத்து பிரதிய? அடக்கடவுளே, நோ. அதையெல்லாம் போய் நான் எதுக்காக படிக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? படிச்சிருக்கலாமோன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன், தட்ஸ் ஆல் என சிரித்தார் ஆண்டனி. ஒரு நபரை பற்றி இது போன்ற வாழ்க்கை வரலாறுகளையெல்லாம் ஏகமாய் பிரச்சனைகளை கிளப்பிவிடும், தெரியுமோ? புத்தி கெட்டத்தனமா துளி கூட கவலைப்படாம எல்லாத்தையும் சொல்லியிருப்பானுங்க. வாழ்க்கை முழுக்க மூடிய முத்துலோகம் பெறும் என்பது போல பேசாமலே இருந்துட்டு மண்டைய போட்டுட்ட பிறகு இப்படிப்பட்ட பிரதிகளின் மூலமா விஷயங்களை கக்கி வசதியா பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவானுங்க. ஜிம்மி, எப்படிப்பட்ட மனுஷன் இந்த கவுண்ட் ஸ்டைல் பிச்? நீங்க அவனை பார்த்துருக்கீங்க, பேசியும் இருக்கீங்க.
மேலும் மனித இயல்புகள் குறித்து ஜட்ஜ் பண்ண சரியான ஆள் நீங்க தான். அவரை ஒரு பழிவாங்கும் கிழவனா உங்களால சிந்திக்க முடியுதா? ஜிம்மி மறுத்து தலையசைத்தார். இதை சொல்வது கொஞ்சம் கஷ்டம். கவனி, அந்த ராத்திரி என்று அவர் கூனி குறுகி போயிருந்தார். மறுநாள் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட ஆளா எழுந்து எத்தனை அழகா என்னை பாராட்ட முடியுமோ அப்படியெல்லாம் என்னை தூக்கி வச்சார். நான் என்னையே மறந்து போகும் அளவுக்கு இதமானவரா நடந்துக்கிட்டார். அவர் குடிச்சிருந்த போது உங்க கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் எதையும் பேசலையா? முன்னெற்றியை சுருக்கம் விழும் அளவுக்கு நன்கு தூக்கி நினைவுகளை பின்னுக்கு தள்ளி போனார் ஜிம்மி. பிறகு இதை போய் சொல்லலாமா என்னும் சந்தேகம் துணிக்க, தனக்கு கோஹினூர் எங்கே இருக்கும்னு தெரியும்னார் என்றார். ஓ என்றார் ஆண்டனி. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே என்றார். அந்த நகையை டவரின் உச்சியிலேயே வைப்பாங்கல்ல, கனமான கண்ணாடி மற்றும் இரும்பாலான குண்டு குண்டான கம்பிகள் கொண்ட அடைப்புக்குள்ள, அதிலிருந்து யாரும் எதையும் எடுத்துடாம இருக்க விதவிதமான மாறுவேடங்கள்ல, அதை சுற்றிலும் ஒற்றர்கள். சரியா சொல்ற என்றார் ஜிம்மி. இந்த கோணத்துல கவுண்ட் ஸ்டைல் பிச் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது நகை களவாடப்பட்டு அது இந்த நகரத்துல இருக்கு என்பது போல? ஜிம்மியால் மறுப்பாய் தலையசைக்கத்தான் முடிந்தது. என்றார் ஆண்டனி. இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். அவர் மறுபடியும் அறையின் மேலும் கீழுமாய் நடக்க ஆரம்பித்தார். நீங்க பேப்பரே படிப்பதில்லைன்னு நினைக்கிறேன். தினமும் உட்காந்து படிப்பது கிடையாது என்று லகுவாய் சொன்னார் ஜிம்மி மேக்ராத். சொல்லப்போனா எனக்கு ஈடுபாடு ஏற்படுத்தும் வகையில அதுங்கள்ல எதுவும் இருப்பது கிடையாது. நன்றி கடவுளே, என்னை நாகரிகமானவனா படைச்சதுக்கு என்றான் ஆண்டனி. சமீப காலமா நியூஸ் பேப்பருங்கள்ல ஹெர்சோஸ்லோவாக்கியா பிரதேசம் பற்றி நிறையா குறிப்பிடப்படுது. அதெல்லாம் மறுபடியும் மன்னராட்சி பற்றி குறிப்புகள் தென்படுது. நிக்கோலாஸ் போர் மன்னராட்சி தொடர ஒரு பிள்ளையை விட்டு வைக்கலையே என்றார் ஜிம்மி. ஆனாலும் முதல் தலைமுறை பெரியப்பா பையன், இரண்டாவது தலைமுறை சித்தி பையன், மூணாவது தலைமுறை அத்தை பையன், நாலாவது தலைமுறையில் அஞ்சாவது பொண்டாட்டி பையன், இப்படின்னு பல உறவுகள் தலை தூக்கி இருப்பதும் உண்மையே. ஓஹோ, அப்படின்னா ஒரு புது ராஜா கிடைப்பது ஒன்றும் சிரமம் கிடையாது. துளி கூடன்னு சேர்த்து சொல்வேன் என மறுபதிலளித்தார் ஜிம்மி. குடியரசாக இருந்து பார்த்துட்டு ஓஞ்சிட்டானுங்க பயலுக. வீர வேஷத்தோடு ரத்தம் கொதிக்க கொதிக்க உலா வந்து ராஜா ஆட்சியை ருசி கண்டுவிட்ட அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பிரசிடெண்டை தேர்வு செஞ்சு அமர்த்திட்டு கையும் காலையும் அடக்கிக்கிட்டு உட்கார்வது என்பது இயலவே இயலாத ஒன்று. ராஜா பற்றி பேசும்போது அன்னைக்கு ராத்திரி கவுண்ட் ஸ்டைல் பிச் சிந்திய இன்னொன்று எனக்கு நினைவு வருது. அவரை குறி வச்சுக்கிட்டு இருக்கிறதா கூட்டத்தை பற்றி அவருக்கு தெரியும்னார். இது ராஜா விக்டரின் மக்கள்னார் அவர். என்ன? சட்டென்று ஒரு வட்டம் அடித்து திரும்பினார் ஆண்டனி. ஒரு சின்ன இறுக்கமான சிரிப்பு ஜிம்மி மேக்ராத்தின் முகத்தில் விளைந்து அடங்கியது. ஆஹா, சின்னதா உழுக்கப்பட்டுட்ட இல்லையா ஜென்டில்மேன் ஜோ? கழுத மாதிரி பேசுறீங்க ஜிம்மி, கவனிங்க. நீங்க ஜஸ்ட் இப்ப முக்கியமான ஒரு சங்கதியை சொல்லியிருக்கீங்க. இப்படி சொன்ன ஆண்டனி ஜன்னல் வரை போய் அங்கிருந்தபடி வெளியே பார்த்து கொண்டு நின்னார். எப்படி இருந்தாலும் சொல்லு ஆண்டனி, யார் அந்த கிங் விக்டர்? பதில் தேவை என்பது போல கேட்டார் ஜிம்மி.
பால்கன் பகுதியின் இன்னொரு ராஜா? நோ என மெதுவாய் சொன்னான் ஆண்டனி. அப்படிப்பட்ட ராஜா கிடையாது அவன். அப்ப எப்படிப்பட்டவன் அவன்? இங்கு சிறிது தாமதம் விளைந்தது. பிறகு ஆண்டனி பேசலானார். அவன் ஒரு பொறுக்கி ஜிம்மி. பெயர் பெற்ற உலகம் அறிந்த மாபெரும் நகை கொள்ளைக்காரன். எதுக்கும் அஞ்சாதவன், எதனாலும் பயமுறுத்த முடியாதவன். அதே சமயம் டார்லிங் அவன், இனிமையானவன். கிங் விக்டர் என்பது அவன் பாரிசரால் அறியப்பட்ட புனைப்பெயர். அவன் கூட்டத்தோட தலைமையகம் பாரிஸ் தான். அங்கேதான் அவனை பிடிச்சாங்க. ஏதோ ஒரு சின்ன வழக்கில் 7 வருஷத்துக்கு அவனை உள்ளே தள்ளி வச்சிருந்தாங்க. முக்கியமான பல கொள்கைகளை அவனுக்கு எதிராக எதையுமே அங்கே நிரூபிக்க முடியல. ஸோ அவன் சீக்கிரம் வெளியே வந்துடுவான், இல்லை இதுக்குள்ளேயே கூட வெளியே வந்திருக்கலாம். கவுண்ட் ஸ்டைல் பீச் இவனுங்களை ஒன்றுமில்லாமல் பூண்டோட ஒழிச்சிட இயங்கியிருப்பாரோ? நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவரை போட்டு தள்ள விக்டர் கூட்டம் அன்னைக்கு ராத்திரி வந்திருக்குமோ? பழிவாங்க? எனக்கு தெரியாது என்றார் ஆண்டனி. நேரடியாக பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் வெளிப்படையாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு எர்சோஸ்லோவாக்கியா அரசரின் கிரீட நகைகளை கிங் விக்டர் திருடலை. ஆனால் நடந்துள்ள எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தா வெளிச்சம் கிடைக்கத்தான் செய்யுது. என்ன சொல்கிறீங்க? கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் மரணம், அவரோட வாழ்க்கை குறிப்பு வருவது, பேப்பர்களில் வரும் புரளிகள் எல்லாம் விளக்க முடியாம தான் இருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இன்னொரு பெரும் புரளி. எர்சோஸ்லோவாக்கியாவில் எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா? அந்த முக்கியமற்ற சின்ன நாட்டின் மீது மக்கள் அனைவரின் கண்களும் இப்போ பதிஞ்சிருப்பதா எனக்கு ஒரு நினைப்பு ஜிம்மி. இதையெல்லாம் போட்டு அரைச்சி நீ இப்போ எதை தேடிக்கிட்டு இருக்க? ஒரு சுலபமான விஷயத்தை போட்டு கூடுமான வரைக்கும் சிக்கலாக்குவதைத்தான். கவனி, வாழ்க்கை குறிப்படங்கிய ஒரு சின்ன கையெழுத்து பிரதி பார்சலை கொண்டு போய் பப்ளிஷர் கையில் கொடுப்பதால நிச்சயம் எவ்வித ஆபத்துகளும் கிடையாது இல்லையா? நோ என்றார் ஆண்டனி. இதில் எந்த ஆபத்து வந்து இடைப்புகும்னு எனக்கு படலை. ஆனால் ஜேம்ஸ், அந்த எனக்கான $250 எடுத்துக்கிட்டு நான் எங்கே போக போகிறேன்னு சொல்லட்டுமா? தென் அமெரிக்கா? நோ என் தோழா, எர்சோஸ்லோவாக்கியாவுக்கு குடியரசரோடு சேர்ந்துடுவேன்னு நினைக்கிறேன். சேர்ந்து அந்நாட்டின் பிரசிடெண்டாக ஆகிடுவேன்னு படுது. குடியரசே போதும்னு அறிவிச்சிட்டு கூடவே நீதான் அடுத்த வாரிசுன்னு கொடி தூக்கி பேசாம ஏன் எர்சோஸ்லோவாக்கியாவின் ஹோப்லோவிச் மகாராஜாவா நீ ஆகிடக்கூடாது? நோ ஜிம்மி, ராஜாக்கள்னா தொடர்ந்து நீடிக்கணும், ஆயுசுக்கும். நோ, அது வேணாம். பிரசிடெண்ட் தான் பெஸ்ட்டு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும், தப்பிச்சிடலாம். எர்சோஸ்லோவாக்கியா போன்ற ஒரு ராஜாங்கத்தை 4 வருஷத்துக்கு ஆள்வது எனக்கு அத்தனை அதிசயமான அனுபவமாக அமையும். வளங்கத, உன்கிட்ட நான் முதல்லையே சொல்லாமல் விட்டுட்டேன் ஆண்டனி. உனக்கு தர நான் இன்னொரு சின்ன உத்தரவும் வச்சிருக்கேன். தன்னை ஒரு நாற்காலியில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்த ஆண்டனி அவரை கடுமையாக பார்த்தார். எதையோ இருட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வச்சுக்கிட்டு வர்றீங்கன்னு ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தெரியும். அதை இப்போ கையில் கனிஞ்சு விழுது. அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா. ஒரு பொண்ணுக்கு உதவுவதற்காக பண்ண வேண்டிய ஜஸ்ட் ஒரு சின்ன சமாச்சாரம்.
அடிச்சு சொல்லிடுறேன் ஜேம்ஸ். இந்த கன்றாவி காதல் கீதல் எல்லாம் என்னை நான் வீணா நுழைச்சிக்க சம்மதிக்கவே மாட்டேன். இது காதல் விவகாரம்லாம் கிடையாதுங்கிறேன். அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாதுப்பா. முழு கதையும் சொல்கிறேன், கேளு முதல்ல. உங்களோட நீளமான கழுத்தறுக்கும் கதையை நான் கேட்டுதான் ஆகணுமா? என்று கோப்பையை நீட்டினார் ஆண்டனி. அதிகாரத்துடன் ஆண்டனி நீட்டிய கோப்பைக்கு அடிபணிந்து இயங்கிவிட்டு ஜேம்ஸ் ஜிம்மி ஆரம்பித்தார். உகாண்டாவில் நான் இருந்தபோது நடந்தவை. ஒரு இத்தாலியன் அல்லது டச்சுக்காரன். அவன் டாக்கோ இனம்னு சொல்லியிருக்காங்க. அவனோட வாழ்க்கைய நான் காப்பாற்றினேன். ஒரு நிமிஷம். நான் மட்டும் நீங்களா இருந்தா நான் காப்பாற்றிய வாழ்க்கைகள் என்ற தலைப்பில் ஒரு குட்டி புத்தகம் போட்டிருப்பேன். இன்னைக்கு சாயங்காலத்திலேயே நான் கேட்கும் 2வது காப்பாற்றுதல் இது. ஓ வெல், இந்த தடவை நான் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணிடலை. அந்த ஆளை நதியிலிருந்து இழுத்து போட்டேன். எல்லா டாக்கோகளையும் போல இவனாலையும் நீந்த முடியல. மறுபடியும் ஒரு நிமிஷம். நான் செய்ய வேண்டிய அந்த முதல் பணியோட இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது வரைக்கும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எப்படியோ சின்ன தொடர்பு வருது. அந்த ஆளு எர்சோஸ்லோவாக்கியன். உதாசீனமாய் தலையசைத்தான் ஆண்டனி. வேலையை தொடருங்க, பார்ப்போம். பயங்கர நன்றி விசுவாசத்தோட இருக்க ஆரம்பிச்சான் அவன். காலையே நாய் போல சுத்தி சுத்தி வந்தான். 6 மாசம் கழிஞ்ச பிறகு காய்ச்சல் வந்து காலமாயிட்டான் அவன். நான் அப்ப அவன் பக்கத்துல இருந்தேன். கடைசியா மூச்சு காத்துக்கு அவன் அல்லாடிக்கிட்டு இருந்த சமயத்துல என்னை சைகையால கூப்பிட்டு அவன் ஏதோ ஒரு ரகசியத்தை பற்றி பரபரப்பா என் காதுல பிதற்றினான். ஒரு தங்க சுரங்கம்னு அவன் சொன்னதா எடுத்துக்கிட்டேன். அவன் தோலுக்கு அடுத்தபடியா வரும்படி அவன் எப்பவும் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பலபல பிளாஸ்டிக் உரையை என் கையில திணிச்சான். வெல், அப்ப நான் இதை பற்றி ரொம்பலாம் யோசிக்கல. 1 வாரம் போச்சு. அந்த உரையை நான் பிரிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஆர்வமா ஆனேன். எஸ், தங்க சுரங்கம்னு சொல்லியிருக்கான். இது போதுமே, உங்க நெஞ்சு படபடன்னு துடிச்சிருக்குமே, இடை புகுந்து சொன்னார் ஆண்டனி. ஆனா என் வாழ்க்கையில இது உண்டாக்கினது போல இன்னொன்னு அப்படி ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்காது. நாய் பய, அவனுக்கு வேணும்னா அது ஒரு தங்க சுரங்கமா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அதுல என்ன இருந்தது தெரியுமா? ஒரு கடிதம், ஒரு பெண்ணோட கடிதம், ஒரு ஆங்கிலேய பெண்ணவ. அந்த நாய் அவளை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இத்தனை அசிங்க பிடிச்ச பிஸ்னஸ் நாயே சாகும்போது என்கிட்ட தள்ளி விட்டுட்டு போக அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதுதான் தங்க சுரங்கம். நீங்க சூடாவதற்கான காரணத்தை என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஜிம்மி. ஆனா இந்த டாக்கோ பயலுக எப்பவும் இப்படிதான். அவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேருதவி பண்ணிட்டு போறதா அவன் நினைச்சது அவ்வளவு சரி தெரியுமா? நீங்க அவன் உசுர காப்பாத்திருக்கீங்க. அவன் அதுக்கு கைமாறா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பணவரவு இருக்கும்படி வழிவகை பண்ணிட்டு கிளம்பிடுறான். உங்களோட உயர் ஜாதி பிரிட்டிஷ் ஐடியாக்கள் எல்லாம் அவனோட மண்டைக்குள்ள நுழையவே இல்லை. வெல், அதுக்காக இந்த நாராசத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன தப்பா பண்றது? சரி, எரிச்சிடலாம். இதை தான் நான் முதல்ல நினைச்சேன். அப்புறம்தான் எனக்கு பொறி தட்டுச்சு. அந்த பொம்பளை பாவம், அவ எரிச்சதை பற்றி தெரியாம என்னைக்காவது ஒரு நாள்
இந்த டாக்கோ பையன் திரும்பி வரக்கூடும் என்னும் பிரளய பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்படி ஆகிடும். நான் நினைச்சதை விடவே உங்களுக்கு நிறையவே கற்பனை திறன் இருக்கு ஜிம்மி. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி சொன்னார் ஆண்டனி. முதல்ல தெரிஞ்சதை விட நீங்க இப்ப சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த கேஸ்ல நிறைய சிக்கல்கள் இருப்பது நல்லாவே விளங்குது. இதை அப்படியே அவங்களுக்கு தபால்ல அனுப்பிட்டு கமுக்கமா இருந்துடலாமே, என்ன சொல்றீங்க? முழுமையா எந்த வேலையுமே செய்ய தெரியாத எல்லா பொண்ணுங்களையும் போலவே எந்த கடுதாசிலையும் அந்த அம்மா தேதி குறிப்பிடல, முகவரியும் எழுதல. ஒரே ஒரு லெட்டர்ல மட்டும் ஒரு விதமான முகவரி இருந்தது. அது ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, சிம்னீஸ். இதுதான் அது. சிகரெட்டை எரிந்து கொண்டிருந்த கணப்புக்குள் விட்டெறிய ஆண்டனி ஓங்கிய கையை அப்படியே நிறுத்தி கொண்டு ஸ்தம்பித்தார். சில நொடிகள் விரலை நெருங்கியிருந்த சிகரெட்டு நெருப்புக்கண் சுட்டுவிட அதை உதறிவிட்டார். சிம்னீஸ் என்று கேட்டார் அவர். இது அசாதாரணம். ஏன், உனக்கு தெரியுமா? அது இங்கிலாந்தின் மதிப்புக்குரிய தங்குமிடம். டியர் ஜேம்ஸ், ராஜாக்களும் ராணிகளும் அரசியல் அதிகாரிகளும் பர்சனலாகவும் அலுவலக ரீதியாகவும் கலந்து பேச வார இறுதி நாட்கள்ல போய் தங்கும் இடம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எனக்கு பதிலா நீ இங்கிலாந்துக்கு போவதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு என்றார் ஜிம்மி. என்னை மாதிரி கனடாவின் உட்புற குக்கிராமத்துல வந்தவனால ஒரு மண்ணு ஆகாது. உன்ன மாதிரி பலதும் தெரிஞ்சவனால மட்டும்தான் இப்போ என் காரியம் பலிதமாகும். அக்கடிதங்களை நேரடியா நான் ஏன் அவங்களுக்கு தபால்ல அனுப்பியிருக்க கூடாதுன்னு நீ கேட்டல்ல. வெல், அப்படி செய்வதில் ஆபத்து இருப்பதா உணர்றேன். எனக்கு கிடைச்ச தகவலின்படி அவ கணவன் ஒரு பொறாமை பேர்வழி. ஒருவேளை அவன் கடிதங்களை பிரிச்சிட்டா அந்த பாவப்பட்ட பொண்ணு அப்புறம் எங்கே போவா? அவ சாக வேண்டியதுதான். ஏன்னா இந்த கடித பரிவர்த்தனை கொஞ்ச காலமாகவே இடம்பெற்றுக்கிட்டிருக்கு என்பது தெளிவா தெரியுது. ஆக நான் போட்ட திட்டம் போலவே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு யாராவது இங்கிலாந்துக்கு போகணும். அத்தனையும் அவ கையில திணிச்சிட்டு வரணும். கையில் இருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு அறையின் குறுக்கே நடந்து நண்பனை நெருங்கியிருந்த ஆண்டனி அவரை அன்பாய் முதுகில் தட்டி தந்தார். நீங்க நிஜமாகவே கருணை ரொம்ப கொண்டவர் ஜிம்மி. உங்களோட அந்த கனடா குக்கிராமம் உங்களால பெருமை அடையணும். அப்போ இதையும் நீ செஞ்சு முடிச்சிடுறியா? பின்ன? எழுந்து கொண்ட ஜிம்மி மேக்ராத் அங்கிருந்த மேஜை ஒன்றின் டிராயரை திறந்து அதனுள்ளிருந்த ஒரு கொத்து கடிதங்களை எடுத்தார். இங்கே வா, நீயும் அவற்றை படிக்கலாம். இது அவசியமா? நான் மாட்டேன். வெல், இந்த சிம்னீஸ் பகுதி பற்றி நீ சொன்னதிலிருந்து அவங்க அங்கேதான் இருக்கணும்னு தோணுது ஆண்டனி. நாம லெட்டர்களை படித்து விடுவது நல்லதுன்னு படுது. அவங்க வழக்கமா எங்கெல்லாம் இருப்பாங்க என்பது பற்றி க்ளூ ஏதாவது தெரிய வரலாம். நீங்க சொல்லுவதும் சரிதான். அக்கடிதங்களை அவர்கள் கவனம் பொதித்து படித்துவிட்டு எதை தேடினார்களோ அது கிடைக்காமலே முடித்தார்கள். அவை அனைத்தையும் சிந்தனையுடன் சேர்த்து கட்டினார் ஆண்டனி. பரிதாபமான பொம்பளை என்ற குறிப்பு தந்தார் அவர். என்னம்மா பயந்துகிட்டு இருக்காங்க? ஜிம்மி ஒப்புதலாய் தலையசைத்தார். அவங்கள நல்ல நிலைமையில கண்டுபிடிச்சிடலாம்னு உனக்கு தோணுதா என பரபரப்பாய் கேட்டார் அவர். அப்படி நடக்கிற வரைக்கும் நான் இங்கிலாந்தை விட்டு நகர போவதில்லை.
நீங்க அவங்க மேல ரொம்ப பரிவா இருக்கீங்க ஜேம்ஸ். இதற்கு ஜிம்மி அவரது விரலை கடிதத்திலிருந்து கையொப்பத்தில் சிந்தனையாய் ஓட்டினார். இது ஓர் அழகான பேர் என்றார் நேர்மையாய். விர்ஜீனியா ரேவல். அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 2. வருத்தத்தில் ஒரு பெண். சோ, இதுதான் திட்டம் என்றான் ஆண்டனி தனது கோப்பையை முடித்து டேபிளில் வைத்தபடி. எந்த கப்பல்ல பிரயாணம்? கிரானார்த் மாளிகை. உங்க பேர்ல தான் பிரயாணம் முன்பதிவாகியிருக்கணும். ரைட். ஆக நான் ஜேம்ஸ் மெத்ராத்தாக பிரயாணம் பண்ணணும். இதில் நாம் பாஸ்போர்ட் பிரச்சனை பற்றி சிந்திக்கவே இல்லை. பாதகமல்ல. நீயும் நானும் ரெட்டை பிறவி போல ஒரே மாதிரியானவங்க கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் நடை உடை பாவனையில் நாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். உயரம் 6 அடி, கேசம் பிரவுன், கண்கள் நீலம், நாசி கூரானது, முகவாய் சாதாரணம். இத்தனை வர்ணிப்பு இருந்தாலும்